ராமநாதபுரம் அருகே மீனவர் அடித்து கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை முன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் காட்டூரணி பகுதியைச் சேர்ந்த மீனவர் சிலம்பரசன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது அவரை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்து கடலில் தூக்கி வீசியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவருடைய உடல் தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீனவர் சிலம்பரசனின் படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீனவரின் உறவினர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தால் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை கைது செய்யும் வரை மீனவர் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.